இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். வணக்கம் நேற்றைய நிகழ்ச்சியின் முதலாவது கலந்துரையாடல் பகுதியோடு நாங்கள் ஏற்கனவே கூறியிருந்தோம் அரசியல் அமைப்பு தொடர்பாக பேச இருக்கின்றோம் என்று. இலங்கை வாழ் குடிமக்களாகிய நாம் அனைவருமே இந்த அரசியல் அமைப்பு தொடர்பாக தெரிந்து வைத்திருப்பது என்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. இது தொடர்பாக சிறப்பான விளக்கத்தை தர வேண்டுமாக இருந்தால் தொடர்ச்சியாக அதை பற்றி பேசக்கூடிய ஒரு நபரை அழைத்து வந்து மிக தெளிவான விளக்கத்தை தரக்கூடிய ஒரு நபரை அழைத்து வருவதுதான் சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் நினைத்திருந்தோம். குறிப்பாக இவர் உங்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒருவர். ஆனால் நேத்ரா டிவிக்கு முதல் முறையாக வந்திருக்கின்றார். இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார் சாம்பசிவம் ஹரிஹரன் அவர்கள். அரசியல் ஆய்வாளர், தேர்தல் கண்காணிப்பாளர், சமூக விஞ்ஞான பீடம், இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் மற்றும் தேசிய தொழில் கற்கை நிர்வாகத்தின் வருகை தர விரிவுரையாளராக செயல்படக்கூடிய மிக சிறப்பான ஒரு அதிதியை தான் நாங்கள் அழைத்திருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். நான் சொன்னது போல் இந்த அரசியல் அமைப்பு தொடர்பாக நாங்கள் அறிந்து வைத்திருப்பது என்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. எவ்வாறான திருத்த சட்டங்கள் வருகின்றது, இதனூடாக எங்களுக்கு என்ன பயன் கிடைக்கப் போகின்றது, இதன் சாதக பாதக தன்மைகள் தொடர்பாக நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறது அவசியமாக இருக்கின்றது. குறிப்பாக இப்போது இந்த திருத்த சட்டம் தொடர்பாக அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு காலப்பகுதியாகவும் இருக்கின்றது. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியின் இந்த அதிகார குறைப்பு போன்ற பல விடயங்கள் பேசப்படுகின்றது. இது தொடர்பாக எங்களுக்கு ஒரு விளக்கம் தர முடியுமா? மிக முக்கியமாக தற்போது நடைமுறையில் இருக்கின்ற அரசியலமைப்பு, அதாவது 78ஆம் ஆண்டு 2ஆம் குடியரசு அரசியலமைப்பானது பல்வேறு சந்தர்ப்பங்களிலே அது திருத்தப்பட வேண்டும் என்ற வியாக்கியானம் வைக்கப்பட்டது. அதற்கான பிரதானமான காரணம் என்னவென்றால் அந்த அரசியலமைப்பு இலங்கை மக்களுக்கு பொருத்தமற்ற ஒரு அரசியலமைப்பு என்று விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக இந்த அரசியலமைப்பை பற்றிய விவாதங்களை முன்வைத்து டாக்டர் கொல்விநாடு சில்வா, டாக்டர் என்னா பெரேரா, டாக்டர் விஸ்வவர்ணபால போன்ற பல்வேறு அறிஞர்களும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இந்த அரசியலமைப்பு மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும் என்ற கருத்தினை முன்வைத்தார்கள். குறிப்பாக இந்த அரசியலமைப்பு என்பது ஒரு வேறு நாடுகளின் கூட்டு கலவை என்று சொன்னார்கள். அதாவது இந்தியா, அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற நாடுகளின் ஒரு கூட்டு கலவை என்று சொன்னார்கள். அதாவது ஒரு அரசியலமைப்பு என்பது அந்த மக்களுக்கு உரித்தானதாக, அந்த மக்களின் வாழ்க்கையோடு ரத்தமும் சதையுமாக கலந்த ஒன்றாகத்தான் அரசியலமைப்பு இருக்கிறது. அரசியலமைப்பு என்பது வெறுமையாக ஒரு சட்ட ஆவணம் கிடையாது. அது மக்களின் வாழ்க்கையோடு அதாவது அரசுக்கும் மக்களுக்கும் இடையிலான ஒரு உடன்பாடு, ஒரு அக்ரிமெண்ட் தான் இந்த அரசியல் அமைப்பு என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அரசியலமைப்பு கடந்த அரசியலமைப்பை பொறுத்தவரையில் அரசியலமைப்பிலே பாரிய விமர்சனங்கள் இருக்கின்றன. குறிப்பாக இந்த நிறைவேற்று அதிகார முறையை ஒழிக்க வேண்டும் என்ற கருத்தை பல்வேறு தேர்தல் மேடைகளில் பல்வேறு தரப்புகளும் முன்வைத்தார்கள். தற்போது ஆட்சியில் இருக்கின்ற கௌரவ ஜனாதிபதி கூட அந்த கருத்தை முன்வைத்திருந்தால் நிறைவேற்று அதிகார முறையை ஒழித்து நாங்கள் அதாவது மக்கள் இறமையை பாதுகாப்போம், மக்களின் சுதந்திரத்தையும் மக்களின் ஜனநாயகத்தையும் நாட்டின் சட்ட ஆட்சியையும் நாட்டின் ஜனநாயகத்தையும் பாதுகாப்போம் என்று அவர்கள் தேர்தல் மேடைகளில் தீவிரமாக வலியுறுத்தி வந்தார்கள். குறிப்பாக ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்ட நல்லாட்சி காலத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த இடைக்கால வரைவினை முன்கொண்டு செல்வோம் என்று கூட சொல்லியிருந்தார்கள். அந்த அளவிற்கு இலங்கை அரசியலமைப்பு திருத்தப்பட வேண்டும் என்ற கருத்து தற்போதைய அரசாங்கத்தினாலும் இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கத்தினாலும் முன்வைக்கப்பட்டது. பல்வேறு வகையான முன்வைப்புகளும் பல்வேறு வகையான வேலை திட்டங்களை மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக பல சந்தர்ப்பங்களில் பாராளுமன்றம் அரசியலமைப்பு பேரவையாக மாற்றமுற்று இந்த முன்வைப்புகள் வழங்கப்பட்டன. குறிப்பாக நிறைவேற்று அதிகாரம் என்பது குறிப்பாக ஒரு ஆணை பெண்ணாக்க முடியாது, பெண்ணை ஆணாக்க முடியாது, மற்றபடி சகல அதிகாரங்களும் ஜனாதிபதியிடம் கொட்டி கிடக்கிறது விமர்சிக்கப்பட்டது. குறிப்பாக இலங்கையில் ஒரு மகந்தும் ஒரு பைத்தியம் ஜனாதிபதியாகிவிடக்கூடாது என்ற ஒரு கருத்து கூட முன்வைக்கப்பட்டது. இதனால் அவ்வளவிற்கு ஒரு தனி மனிதனிடம் முழுமையான அதிகார குவிப்பினை வழங்கிய ஒரு அரசியல் அமைப்பாக அந்த அரசியல் அமைப்பு காணப்பட்டது. ஜனாதிபதிக்கு வரையறையற்ற அதிகாரங்களினை வழங்கியது. இது வலுவராக்கத்தின் மீது தாக்கத்தில் இருப்பது. அதாவது சட்டத்துறை, நிறைவேற்றுத்துறை, நீதித்துறை, இந்த 3 துறைகளின் விட நிறைவேற்றுத்துறையின் அதிகாரம் மேலோக்குகிற தன்மை காணப்பட்டது. குறிப்பாக நீதித்துறை சுதந்திரங்கள் கூட கடந்த காலங்களிலேயே அச்சுறுத்தலுக்குள்ளாகின. குறிப்பாக நாங்கள் ஒரு மோசமான காலத்தினை கடந்து வந்து தற்போது கொஞ்சம் ஜனநாயக காட்டினை கொஞ்சம் இந்த சுவாசிக்க தொடங்கி இருக்கிறோம். ஆகவே அந்த காலத்தில் கூட பல்வேறு நீதிபதிகள் பல்வேறு அச்சுறுத்தல்கள் கூட மேற்கொள்ளப்பட்டது. ஆகவே நீதித்துறை மீது பல்வேறு அழுத்தங்கள் கூட மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக சட்டவாக்க நிறுவனங்கள் மீது கூட அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டது. குறிப்பாக பாராளுமன்றத்தின் மீது கூட அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டது. அந்த அளவிற்கு இந்த அரசியலமைப்பு ஒரு பொருத்தமற்ற அரசியலமைப்பு என்று சொல்லியும் ஜனாதிபதிக்கு அதிகாரங்களை கொட்டி குவிக்கின்ற ஒரு அரசியலமைப்பு விமர்சிக்கப்பட்டது. மறுபக்கத்திலே பாராளுமன்றத்துக்கு நிறைவேற்றுறைக்கும் இடையிலான அதிகார போட்டி. நாங்கள் 2 தடவைகள் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் லொக்க, அதாவது
அதாவது அதிகார போட்டியின் விளைவாக ஒரு நிர்வாக முடக்கத்தினை நாங்கள் சந்தித்திருந்தோம். இந்த முடக்கம் ஏற்படும் என்று, அதாவது ஜனாதிபதி ஒரு கட்சியும் பாராளுமன்றம் வேறொரு கட்சியாக அமைந்தால் நிர்வாக முடக்கம் ஏற்படும் என்று 78ஆம் ஆண்டு தெளிவாக சொல்லப்பட்டது. ஆகவே நாங்கள் எந்த வகையில் பார்த்தாலும் இந்த அரசியலமைப்பு ஒரு ஜனநாயகம், சுதந்திரம், சட்டவாட்சி, மக்கள் உரிமையை பாதுகாப்பதாக சொல்லப்பட்டாலும் அந்த இலக்கினை அடைவதில் இந்த அரசியலமைப்பு தோற்றுவிட்டது என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. அதில் மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாத்தல், மக்கள் இறமையை பாதுகாத்தல், மக்களின் சுதந்திரத்தை பாதுகாத்தல், அதே நேரம் ஆட்சித்துறை தத்துவத்தின் அடிப்படையில் அரசாங்கத்தின் மீது பொறுப்பு கூறலை சுமத்துதல், வெளிப்படைத்தன்மையை ஊக்குவித்தல் என்பவற்றின் மீது இந்த அரசியலமைப்பு ஒரு பாரிய நெருக்கடிகளை ஏற்படுத்தியது. ஆகவே அதனால் தான் நாங்கள் இந்த அரசியலமைப்பு மறுசீரமைப்பு செய்யப்பட்டு ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு வரப்பட வேண்டும். அதாவது இந்த அரசியலமைப்பு முற்றாக மாற்றப்பட வேண்டும். இது ஒரு வெட்டி ஒட்ட முடியாத ஒரு அரசியலமைப்பு. அதாவது 22 திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டன. 22 திருத்தங்களை அவதானிக்கின்ற போது இத்தகைய சட்டவாக்கத்துறைக்கும் நிறைவேற்றுத்துறைக்கும் இடையிலே ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தி எப்படி நாங்கள் செக் அண்ட் பேலன்ஸ், சமநிலை தலையீட்டையும் அல்லது வலுவராக்கத்தையும் கொண்டு வருவோம் என்று முயன்றோமே தவிர இந்த அரசியலமைப்பை முற்றாக மாற்றி இலங்கை நாட்டுக்கு பொருத்தமான ஒரு அரசியலமைப்பை கொண்டு வருவோம் என்ற அடிப்படையிலே நாங்கள் வாதங்களினை முன்வைக்க தவறி இருக்கிறோம். ஆகவே இந்த அரசியலமைப்பு ஒரு முற்றாக திருத்தப்பட வேண்டிய அல்லது முற்றாக மாற்றப்பட வேண்டிய ஒரு அரசியலமைப்பாக காணப்படுகிறது. தற்போதைய அரசாங்கத்துக்கு 3-2 பெரும்பான்மை இருக்கிறது. அந்த அடிப்படையிலே முழுமையாக இந்த அரசியலமைப்பை மறுசீரமைப்பு செய்து கொண்டு அல்லது மாற்றிக்கொண்டு ஒரு புதிய இலங்கையை உருவாக்குகின்ற பயணத்தில் இந்த அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தார்மீக கோரிக்கையாக. நீங்கள் சொல்லும்போது எல்லோருமே கடந்த அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் அனைவருமே இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை மாற்ற வேண்டும் என்று கதைத்தார்கள். ஆனால் அது நடைமுறைக்கு வரவில்லை. அதற்கான காரணம் எதுவாக இருக்கின்றது? இப்போது அரசியல் அமைப்பில் திருத்த சட்டம் ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் அது சொல்லப்படுகின்றது, ஆனால் நடைமுறைக்கு கொண்டு வருவதில் நிறைய சிக்கல்கள் இருக்கின்றது. எவ்வாறான சிக்கல்கள் இருக்கின்றது? குறிப்பாக நீங்கள் நல்ல கேள்வி என்னவென்றால், கடந்த காலங்களிலே பல்வேறு தேர்தல் மேடைகளில் பல்வேறு வாக்குறுதிகள் வழங்கப்பட்டன. இந்த நிறைவேற்று அதிகார முறையை ஒழிப்போம் என்று சொல்லி, ஆனால் நிறைவேற்று அதிகார முறையை ஒழிப்போம் என்று சொல்லிக்கொண்டு ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் அந்த கதிரையில் அமர்ந்ததன் பிறகு தமது அதிகாரங்களை விட்டுக் கொடுக்க தயாரில்லாத ஒரு தன்மைதான் காணப்பட்டது. தற்போதைய அரசாங்கம், தற்போதைய பேராசிரியர் நியமனக்கூடியவாக இருக்கலாம் அல்லது கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா இருக்கலாம், தெளிவாக சொல்கிறார், நாங்கள் அதிகாரத்தை விரும்பவில்லை. ஆகவே நாங்கள் அதிகாரத்தினை நாங்கள் அதாவது அதிகாரம் குவிந்திருப்பதை நாங்கள் விரும்பவில்லை. இதை அனுரகுமார திசாநாயக்க எதிர்கட்சியில் இருக்கின்ற போதே மிக தெளிவாக வலியுறுத்தி வந்திருக்கிறார். ஆகவே கடந்த ஆட்சி காலத்தில் இருந்தவர்கள் அவ்வாறு சொன்னாலும் அதற்கான பரிந்துரைகளை முன்வைத்தாலும் தமக்கு இருக்கின்ற அதிகார பசியை விட்டு கொடுக்க அவர்கள் தயாராக இருக்கவில்லை. இதுதான் அந்த பிரச்சனையாக இருந்தது. அதாவது எப்போதுமே ஒரு மேலான அதிகாரம் தங்களிடம் இருக்க வேண்டும், அதிகாரம் தங்களிடம் குவிந்திருக்க வேண்டும், அதிகாரம் மத்தியிடம் குவிந்திருக்க வேண்டும், அதிகாரம் நிறைவேற்றுறையிடம் குவிந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. குறிப்பாக நீங்கள் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம் கூட பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்தது. குறிப்பாக ஜனாதிபதி பாராளுமன்றம் 3 பெரும்பான்மையுடன் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஜனாதிபதிக்கு அனுப்பப்படாத பட்சத்தில் பாராளுமன்றத்தை கலைக்க முடியாது. ஆனால் அதை மீறி பாராளுமன்றத்தை கலைத்த சந்தர்ப்பங்கள், அதிலே கௌரவ நீதிமன்றங்கள் தலையிட்டு அந்த அதிகார போட்டியை பாதுகாத்த சந்தர்ப்பங்கள் காணப்பட்டிருந்தன. ஆகவே ஆட்சியாளர்கள் எப்போதுமே அதிகாரத்தின் மீது காதல் கொண்டவர்களாக இருந்தார்கள். தவிர மக்களுக்கு தமது உரிமைகளையும் இறமையையும் மக்கள் சுதந்திரத்தையும் பெற்றுக் கொடுப்பதில் அவர்கள் தவறி இருக்கிறார்கள். ஆகவே நிறைவேற்று அதிகாரத்தை ஒழிப்பதனூடாக முற்றாக ஒரு அதிகார குவிப்பை இல்லாமல் செய்து மக்களுக்கு சுதந்திரத்தை வழங்க முடியும். நிச்சயமாக நீங்கள் சொல்லும்போது முழுமையாக ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும், இதுவரை இருந்த அரசியல் அமைப்பில் நிறைய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருந்தீர்கள். ஏற்கனவே இருந்த அரசியல் அமைப்பினூடாக மக்களுக்கு எவ்வாறான பாதகமான விளைவுகள் ஏற்படுது, குறிப்பாக இந்த சிறுபான்மை வாழ்க்கையில் எவ்வளவு தாக்கத்தை செலுத்தியது? குறிப்பாக சிறுபான்மையின மக்களை பொறுத்தவரையிலே இந்த நாட்டிலே அதிகார பகிர்விற்குரிய கோரிக்கைகள் எப்போதோ இருந்து வலியுறுத்தப்பட்டு வந்திருக்கிறது. அதாவது மத்தியில் இருக்கின்ற அதிகாரங்கள் பிராந்தியங்களுக்கு பகிரப்பட வேண்டும்
என்ற கருத்து முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக சமஷ்டி கோரிக்கையை முதலாவது 1926ஆம் ஆண்டு வலியுறுத்தப்பட்டது. சமஷ்டி 47ஆம் ஆண்டு தந்தை செல்வநாயகத்தினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை அல்ல, 27ஆம் ஆண்டு சமஷ்டி கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக அந்த கரையோர சிங்களவர்கள் மத்திய மலைநாட்டு சிங்களவர்கள் அந்த முரண்பாட்டின் போது சமஷ்டி வலியுறுத்தப்பட்டது. அந்த சமஷ்டி எங்கிருந்து வலியுறுத்தப்பட்டது தான் முதல்ல கண்டியிலிருந்து தான் வலியுறுத்தப்பட்டது. அதன் பிறகுதான் 47ஆம் ஆண்டு சமஷ்டி முன்வைக்கப்பட்டது. ஆகவே மத்தியில் அதிகாரங்களை ஆகவே இந்த நாட்டிலே ஒரு தெளிவான ஒரு இனப்பிரச்சனைக்கான அடிப்படைகள் எப்போதோ தோன்றிவிட்டன. இந்த இனப்பிரச்சனைக்குரிய ஒரு அடிப்படைக்கு நாங்கள் தீர்வு காண வேண்டும் என்றால் ஒரு பிரிக்கப்படாத நாட்டுக்குள், அதாவது ஒரு ஒன்றுபட்ட நாட்டுக்குள் முழுமையான ஒரு அதிகார பகிர்வினை மேற்கொண்டு முன்கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக இந்த 13ஆம் திருத்தம் கூட அவ்வாறான ஒரு நோக்கத்திற்காக முன்வைக்கப்பட்டது. ஆகவே அதன் சிறுபான்மை மக்களின் அடிப்படை உரிமைகள் கூட இந்த அரசியலமைப்பினால் அப்பட்டமாக மீறப்பட்ட சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. குறிப்பாக எமது நாடு பல ஆண்டுகளாக அவசர கால சட்டத்தினால் நிர்வகிக்கப்பட்ட ஒரு நாடு. ஆகவே அவசர கால சட்டத்தின் மொத்த வழிகளையும் சிறுபான்மை மக்கள் அனுபவித்தார்கள். ஆகவே அதிலும் சிறுபான்மை மக்களின் உரிமைகள் அவர்களின் சுதந்திரங்கள் இந்த அரசியலமைப்பினால் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த அரசியலமைப்பிலே ஒரு மதத்துக்கு அல்லது ஒரு மொழிக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவங்கள், குறிப்பாக எமது அரசியலமைப்பிலே 72ஆம் ஆண்டு அரசியலமைப்பும் 78ஆம் ஆண்டு அரசியலமைப்பும் சிங்களத்தை அரசகர்ம மொழியாக அறிவித்தது. பௌத்த மதத்துக்கு முதன்மை தானம் வழங்கிய ஒரு அரசியலமைப்பாக இருந்தது. நாங்கள் ஒரு பன்மைத்துவமான ஒரு நாட்டுக்குள் வாழ்கிறோம். அதாவது சிங்களம், தமிழ், முஸ்லீம், பழங்கியர் என்ற பல்வேறு இன குழுக்களை கொண்ட ஒரு மக்கள் சமூகமாக நாங்கள் ஒன்றித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒன்றுணைவு முழுமையாக வெற்றியளிக்க வேண்டும் என்றால் எல்லா தரப்புக்கும் முழுமையான அதிகாரங்களை பகிர்ந்து ஒரு அதிகார பகிர்வுக்குரிய அழகாக அதனை ஸ்தாபித்துக் கொண்டு நாங்கள் முன்கொண்டு செல்ல வேண்டும். குறிப்பாக 2014ஆம் ஆண்டு புதிய அரசியலமைப்புக்கான ஒரு இடைக்கால வரைவு ஒன்று முன்வைக்கப்பட்டது. அதிலே மாகாணம் அதிகார பகிர்வின் 2ஆம் நிலை அழகாக காணப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. குறிப்பாக இங்கே ஐக்கிய ராஜ்யம் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. பிரிக்கப்படாத நாட்டிற்குள் முழுமையான ஒரு அதிகார பகிர்வினை மேற்கொள்ளுதல் என்ற அடிப்படை. இங்கே எக்கிய ராஜ்யம் என்பதற்குரிய தெளிவான வரைவிலக்கணம் அந்த வழிப்படுத்தல் குழுவிலே முன்வைக்கப்பட்டது. ஆகவே ஒரு தெளிவான ஒரு அதிகார பகிர்வை சிறுபான்மை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதன் மூலமாக தங்களின் நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் நினைக்கிறார்கள். மற்றது மத்தியில் இருந்து கொண்டு பிராந்தியங்களின் தேவைகளை இனங்காண முடியாது. அவை பிராந்தியங்களுக்கு அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும். அதாவது பிரதேசங்களின் அபிவிருத்தி மூலமாகத்தான் தேசிய அபிவிருத்தி சாத்தியமாகும். ஆகவே தேசிய அபிவிருத்தியை வடிவமைப்பதற்காக நாங்கள் பிராந்தியங்களுக்கு, மாகாணங்களுக்கு, உள்ளூராட்சி சபைகளுக்கு முழுமையான ஒரு அதிகார பகிர்வினை மேற்கொண்டு நாங்கள் முன்னகர முடியும். இதைத்தான் சிறுபான்மை மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக உரிமைகள் மறுக்கப்படும் போது, இவ்வாறான அரசியல் அமைப்பினூடாக மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் உரிமைகள் மறுக்கப்படும் போதுதான் போராட வேண்டிய தேவை கூட இந்த சிறுபான்மை மக்களுக்கு வருகின்றது. அதனூடாகத்தான் பாரிய பிரச்சனைகளுக்கு நாங்கள் கடந்த காலங்களில் முகம் கொடுத்திருந்தோம் என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக இப்போது எவ்வாறான திருத்தங்கள் வருவதற்கான பரிந்துரைகள் செய்யப்படுகின்றது. அந்த வருவதனால் என்ன சாதக பாதக தன்மைகள் இருக்கு? குறிப்பாக தற்போதைய அரசியலமைப்பிலே 13ஆம் திருத்தம் என்ற ஒரு ஏற்பாடு காணப்படுகிறது. 13ஆம் திருத்தம் இலங்கையின் தேசிய இனப்பிரச்சினைக்கு ஒரு தீர்வாக முன்வைக்கப்பட்டது. இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் விளைவாக இந்த திருத்தம் முன்வைக்கப்பட்டது. அதாவது மாகாணங்களுக்கு அதிகாரங்களும், அதாவது இலங்கை 9 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது. 9 மாகாணங்களுக்கும் அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. மாகாணத்துக்குரிய பட்டியல், மத்திக்குரிய பட்டியல், ஒத்தியங்கு பட்டியல் என்ற 3 அடிப்படையில் அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. மாகாணங்களுக்கு நியதி சட்டங்களை உருவாக்குவதற்குரிய முழுமையான அதிகாரம் இந்த 13ஆம் திருத்தத்தினூடாக வழங்கப்பட்டது. ஆகவே 13ஆம் திருத்தம் முக்கியமாக புதிய அரசியலமைப்பு வரும் வரை 13ஆம் திருத்தம் முழுமையாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கருத்து உண்மையானது, நியாயமானது, அது வலியுறுத்தப்படுகிறது. ஆனால் 13ஆம் திருத்தத்திலே ஆழமான தவறுகள் இருக்கின்றன. குறிப்பாக நாங்கள் பார்த்தால் முழுமையாக சட்டவாக்கத்தின் அதிகாரம் மாகாண சபைகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படவில்லை. அதாவது மாகாணத்தின் பட்டியலில் இருக்கின்ற அதிகாரங்கள் தொடர்பிலே மாகாணங்கள் சட்டம் இயற்ற முடியும். மத்திக்கு இருக்கின்ற சட்டங்கள், மத்திக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட சட்டங்கள் தொடர்பிலே மத்தி தான் சட்டம் இயற்ற முடியும், மாகாணம் சட்டம் இயற்ற முடியாது. மாகாணத்துக்குரிய பட்டியல்கள் தொடர்பிலே மாகாணம் சட்டம் இயற்ற முடியும். ஒத்தியங்கு பட்டியல் தொடர்பிலே மாகாணங்களும் மத்தியும் சட்டம் இயற்ற முடியும். இதிலே
சட்டத்தின் விடியதானம் தொடர்பிலே மத்தி சட்டம் இயற்ற வேண்டிய தேவை எழுந்தால் மாகாணத்தின் கருத்து அறியப்படுதல் வேண்டும். மாகாணத்தின் முதலமைச்சர் தான் கருத்தினை அதாவது மாகாணம் சார்ந்து கருத்து கூறுவதற்கு தகமை பெற்றவராக காணப்படுகிறார். ஆகவே ஆளுநருக்கு அந்த அதிகாரம் கிடையாது. ஏனென்றால் ஆளுநர் ஒரு நியமன அதிகாரி. ஆகவே மாகாணத்தின் கருத்து அறியப்பட்டு மாகாணத்தின் முதலமைச்சர் அந்த கருத்துக்கு மறுப்பு தெரிவிப்பதாக இருந்தால் அது குறித்த பாராளுமன்றத்திலே 3/2 பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட வேண்டும். 3/2 பெரும்பான்மையுடன் அந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்படாத பட்சத்தில் எந்த மாகாணம் நிராகரித்ததோ அந்த மாகாணத்தின் எல்லைக்குள் அந்த சட்டம் வலுவற்றதாக இருக்கும். குறிப்பாக இந்த ஒத்தியங்கு பட்டியல் தொடர்பிலே மாகாணமும் சட்டம் இயற்ற முடியும், மத்தியும் சட்டம் இயற்ற முடியும். ஆனால் மாகாணம் சட்டம் இயற்றதன் பிறகு மத்திய சட்டம் இயற்றுமாக இருந்தால் மத்தியின் சட்டங்கள் தான் மேலோங்கும். ஆகவே இங்கே அதேனம் மாகாணத்தில் இருக்கின்ற ஆளுநரின் அதிகாரங்கள் 13 ஆளுநருக்கு வரையறையற்ற அதிகாரங்கள் காணப்படுகின்றன. தற்போது கூட அரசியலமைப்புக்கு முரணாக ஆளுநர்களின் கைகளிலே அதிகாரங்கள் காணப்படுகின்றன. நீண்ட காலமாக மாகாண சபை தேர்தல்கள் இந்த நாட்டில் நடத்தப்படவில்லை. குறிப்பாக அது நடத்தப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்காக சட்ட திருத்தங்களை இலங்கை பாராளுமன்றம் முன்வைக்க வேண்டும். அதற்கான சட்ட பொறுப்பு இலங்கை பாராளுமன்றத்தில் சுமத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த பழைய முறை புதிய முறை இந்த ரெண்டுக்கும் இடையிலான இந்த முரண்பாடு, குறிப்பாக இந்த எல்லை நிர்ணய ஆணைக்குழுவின் அறிக்கை பாராளுமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டதன் அடிப்படையிலே ஏற்பட்டுள்ள சட்ட நெருக்கடி காரணமாக இந்த மாகாண சபை தேர்தல்கள் பிற்போடப்பட்டிருக்கின்றன. இலங்கை பாராளுமன்றம் ஒன்று புதிய முறையிலோ பழைய முறையிலோ சட்டங்களை இயற்ற வேண்டும். அதற்குரிய முழு பொறுப்பையும் இலங்கை பாராளுமன்றம் கொண்டிருக்கிறது. குறிப்பாக புதிய முறையில் என்றால் அதற்கு நீண்ட காலம் எடுக்கும். ஆனால் பழைய முறை என்றால் சிறிய திருத்தத்தின் ஊடாக அதனை முன்வைக்கலாம். குறிப்பாக கடந்த காலங்களில் அதுக்கான தனிநபர் பிரேரணைகள் கூட இலங்கை பாராளுமன்றத்திலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மாகாண சபை தேர்தல்கள் பிற்போடப்பட்டிருக்கின்ற இந்த சூழலிலே மாகாண சபையின் நிர்வாகங்கள் முழுக்க அதிகாரிகளின் கைகள் இருக்கிறது. இது முற்றுமுழுதாக அரசியலமைப்புக்கு முரணானது. அரசியலமைப்பின் நோக்கத்திற்கே முரணானது. அரசியலமைப்பின் அதிகார பகிர்வு கோட்பாட்டுக்கே அது முரணானது. ஆகவே தற்போதைய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது, நாங்கள் இந்த வருடத்துக்குள் மாகாண சபைகளுக்குரிய நிதியை ஒதுக்கி இருக்கிறோம், நாங்கள் நடத்துவோம். ஆனால் மாகாண சபை தேர்தல்கள் நடக்காமல் இருக்கின்ற காலப்பகுதிகளில் மாகாணத்தின் அதிகாரங்கள் மத்தியால் பறிக்கப்படுதல் என்ற நிலைமை வரக்கூடாது. அதாவது எங்கட நாட்டிலே ஒரு பிரச்சனை இருக்கிறது, கத்தி யாரின் கைகளில் இருக்கிறது என்பதை போல கத்தியின் பயன்பாடு மாற்றமடையும். அதாவது நல்ல ஜனாதிபதியின் கைகளில் அந்த கத்தி இருந்தால் அந்த கத்தி நல்ல தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும். அதே நேரம் ஒரு தவறான ஒருவரின் கையில் அந்த கத்தி இருக்குமாக இருந்தால் அது தவறான தேவைகளுக்கு பயன்படுத்தப்படும். நிறைவேற்று அதிகாரம் அவ்வாறானது தான். குறிப்பாக எங்களுடைய நாடானது ஒரு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஒரு ஜனாதிபதி முறைமை கிடையாது. அது ஒரு கலப்பு ஜனாதிபதி முறையை கொண்ட நாடு. நாங்கள் அமெரிக்காவை போன்ற ஒரு ஜனாதிபதி முறையை கொண்ட ஒரு நாடு அல்ல. நாங்கள் பிரான்ஸை ஒரு கலப்பு ஜனாதிபதி முறையை கொண்ட ஒரு நாடு. ஆகவே கத்தி யாரிடம் இருக்கிறது என்பதை பொறுத்து அது மாறுபடும். ஆகவே தற்போதைய அரசாங்கம் மாகாணத்தின் அதிகாரங்களை கபலீகரம் செய்வதிலிருந்து விலகி இருக்கலாம். ஆனால் இனி வரப்போகின்ற ஒரு அரசாங்கம் அவ்வாறு இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆகவே சட்டத்தின் மூலமாக ஒரு மறுசீரமைப்பு முழுமையாக செய்யப்பட வேண்டும். அதிகார பகிர்வு முழுமையாக அமுல்படுத்தப்பட வேண்டும். மத்திக்குரிய சட்டவாக்கு அதிகாரம் முழுமையாக ஒப்படைக்கப்பட வேண்டும். மத்திய ஒரு பிராந்திய அதிகார பகிர்வு மாகாணம் ஒரு பிராந்திய அதிகார பகிர்வு அமைப்பாக வலியுறுத்தப்பட வேண்டும். மாகாணத்தின் சட்டவாக்கு அதிகாரம் முழுமையாக பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு சமஷ்டி அதிகார முறையோட்டோடு நாட்டின் அதிகார கோட்பாடு நிறுவப்பட வேண்டும். குறிப்பாக இந்த திருத்தங்கள், குறிப்பாக இந்த 17ஆம் திருத்தம், 18ஆம் திருத்தம், 19ஆம் திருத்தம், 20ஆம் திருத்தம் போன்ற திருத்தங்கள் இந்த பாராளுமன்றத்தின் பதவி காலத்தினை குறைத்தல் கூட்டுதல், அதாவது பாராளுமன்றத்தை கலைப்பதற்குரிய காலத்தினை கூட்டுதல் குறைத்தல். குறிப்பாக 19ஆம் திருத்தத்தை எடுத்துக்கொண்டால் 19ஆம் திருத்தம் 4.5 ஆண்டுகளுக்கு ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைக்க முடியாது. பாராளுமன்றம் தீர்மானம் நிறைவேற்றி ஜனாதிபதிக்கு அனுப்பப்படாத பட்சத்தில் மூலஜாப்பிலே அது 1 வருடமாக இருந்தது. தற்போதைய திருத்தத்தின் அது 2.5 வருடங்களுக்கு ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைக்க முடியாது. பாராளுமன்றம் தீர்மானம் நிறைவேற்றி ஜனாதிபதிக்கு அனுப்பப்படாத பட்சத்தில். ஆகவே இங்கே அந்த திருத்தங்கள் இந்த 17, 18, 19ஆம் திருத்தம் யாவும் ஒரு ரெண்டுக்கும் இடையில
ஒரு தொடர்பினை ஏற்படுத்துதல், அதன் மூலம் ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் ஏற்படுத்துவதற்கு முயற்சி மேற்கொள்ளப்படுதே தவிர டெக்னிக்கல் ரீதியாக இந்த மாற்றங்களிலேயும் அந்த அரசியல் அமைப்பு கொண்டு வரவில்லை. மேடம், தற்போது திருத்தத்தினூடாக 17ஆம் திருத்தத்தின் கீழே பாராளுமன்ற பேரவை, 18ஆம் திருத்தத்தின் கீழே அரசியல் பாராளு 17ஆம் திருத்தத்தின் கீழே அரசியலமைப்பு பேரவை, 18ஆம் திருத்தத்தின் கீழே பாராளுமன்ற பேரவை, 19ஆம் திருத்தத்தின் கீழே அரசியலமைப்பு பேரவை, 20ஆம் திருத்தத்தின் கீழே பாராளுமன்ற பேரவை, அப்படி அரசியலமைப்பு பேரவை, பாராளுமன்ற பேரவை என்று மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இவையெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் பாடி தான். குறிப்பாக கடந்த காலங்களில் இவ்வாறு நெருக்கடி ஏற்பட்டது. குறிப்பாக அரசியலமைப்பு பேரவை பரிந்துரைக்கின்ற ஒரு பதவிக்கு பரிந்துரைக்கின்ற ஒரு பெயரினை ஜனாதிபதி அங்கீகரிக்க மாட்டார். அந்த நியமனம் பெண்டிங்கில் இருக்கும். அந்த காலத்திலே அந்த வேலை திட்டங்கள் யாவுமே அப்படியே பெண்டிங்கில் இருக்கும். ஆகவே இதெல்லாமே இந்த திருத்தங்கள் கூட ஒரு பக்கத்திலே இத்தகைய நிர்வாகத்தில் அந்த குழப்பங்களுக்கு காரணமாக அமைந்தது. ஆகவே தான் நாங்கள் சொல்லுகிறோம், ஒரு முழுமையான இந்த முறை மாற்றப்பட்டு ஒரு ஈரவை பாராளுமன்ற முறைமைக்குள் நமது நாடு செல்ல வேண்டும். அதாவது இப்போது அமெரிக்காவில் இருப்பதை போல ஈரவை பாராளுமன்ற முறைமை, அதாவது மக்கள் பிரதிநிதிகள் சபை, செனட் சபை, குறிப்பாக வழிநடத்தல் குழு அடக்கியல் கூட அந்த ஈரவை பாராளுமன்ற முறைமை வலியுறுத்தப்படும். ஆகவே திருத்தங்களினூடாக இத்தகைய செக் அண்ட் பேலன்ஸை ஏற்படுவதற்கு அப்பால முழுமையாக ஒரு அரசியலமைப்பு மறுசீரமைப்பினூடாகத்தான் நாங்கள் இத்தகைய ஈரவை பாராளுமன்ற முறைமைக்குள் சென்று நாங்கள் ஒரு முழுமையான அரசியலமைப்பின் நோக்கத்தினை நாங்கள் அடைந்து கொள்ள முடியும். நிச்சயமாக ஒரு நாளில் இந்த அரசியல் அமைப்பு தொடர்பாக முழுமையான விவரங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியாது என்று நாங்கள் நம்புகின்றோம். நீங்கள் பேசும்போது எனக்கு அத்தனை சந்தேகங்கள், அத்தனை கேள்விகள் வந்து கொண்டே இருந்ததாகவே அதற்கான முழு தெளிவையும் மக்களுக்கு வழங்க வேண்டுமாக இருந்தால் மீண்டும் மீண்டும் உங்களை அழைத்து அது தொடர்பான விடயங்களை நாங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கலையகத்துக்கு வந்ததற்கு நாங்கள் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நிச்சயமாக இந்த அரசியல் அமைப்பு தொடர்பாக ஒவ்வொரு பிரஜையும் அறிந்து வைத்திருப்பது என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக இது தொடர்பான விளக்கங்களை உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் முயற்சிப்போம் என்ற ஒரு விடயத்தையும் சொல்லி இன்று உங்களுக்காக சிறப்பான விளக்கங்களை தந்திருந்தார் அரசியல் ஆய்வாளர், தேர்தல் கண்காணிப்பாளர், வருகை தரு விரிவுரையாளராக சமூக விஞ்ஞான பீடம், இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் மற்றும் தேசிய தொழில் கற்கை நிர்வாகத்தின் தொழில் அமைச்சினூடாக செயற்படக்கூடியவருமான சதாசிவம் ஹரிஹரன் அவர்கள் தான் எங்களோடு இணைந்திருந்தார். குறிப்பாக இந்த கலந்துரையாடல் பகுதி உங்களுக்கு அரசியலமைப்பு தொடர்பாக ஒரு விளக்கம் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நினைக்கின்றோம். இது தொடர்பாக மேலதிக விவரங்களையும் எதிர்வரும் காலங்களில் உங்களுக்கு தருகின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு விளம்பர இடைவேளையை தொடர்ந்து ஒரு பாடலை தொடர்ந்து விளம்பர இடைவேளை, அதைத் தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம் நூற்றாண்டு காணும் பாடசாலை தொடர்பான ஒரு கலந்துரையாடல் பகுதியோடு.